உடலே வெட்டி கூறு போட்டால் தான் உங்களுக்கு. அவ்வளோ பேராசை, உழைப்பு கிடையாது. எத்தனை வருஷம் உழைப்பு எங்கள் அப்பா உழைச்சது. இதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் கட்டி வைப்பாங்க. சில ஜனங்கள் இப்படி சீகேம் ஆட்களை போல் வருவாங்க. வெறும் வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு ஏசு காட்டினார், ஏசு ஊட்டினார், ஏசு இது பண்ணார் அது பண்ணார்னு சொல்லிட்டு நல்லா கொக்கி போட்டு அழகான ஒரு நல்ல வீட்டுக்குள்ளே போந்து நல்ல வீட்டில் இருக்கிற மண்ணின் மைந்தம் எல்லாம் அடிச்சிடுவான். இது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்து நடந்து கொள்ளுங்க. விருத்தி வருகிற பொழுது உள்ளே சேர்க்காதீங்க. அதான் பவுல் சொல்கிறார், எவனையும் வீட்டுக்குள்ளே சேர்க்காத, இந்த உபதேசத்தை கொண்டு வராத, தயவுசெய்து வீட்டுக்குள்ளே சேர்க்காத, பிரச்சனை ஆகிடும். அதுதான் கலாத்திய சபை எல்லாருக்கும் வழி திறந்து விட்டது தான். எல்லா ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்து ஜெபித்தால் வீடு நிறைய கூடுதல் ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டு எல்லா 0 வாட்ஸும் வந்து இருக்கிறதையும் அனுப்பிச்சிட்டு போயிடுது. அதனால் 4 நட்சத்திரம்லாம் கற்றுக்கிட்டு போயிட்டான் சில பேர் வந்து. அப்போ பாதிக்கப்படுறது யார்? கஷ்டப்பட்டு ஊழியம்